வருத்தம் பசிதாகம் மனதுயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிதாகம் மனதுயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல வேளைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அருமையான நல்ல ஒரு மரணத்துக்காக கூட நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஏற்படுவதாக. இந்த மழையின் காரணமாய் நாங்கள் இவ்வளவு சீக்கிரம் இருக்கிறோமோ இந்த சகல ஜனங்களை பார்த்து நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இரட்டுடுத்தி அப்னேருக்கு முன்னாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றார். அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே சத்தமிட்டு அழுதார். சகல ஜனங்களும் அழுதார்கள். ராஜா அப்னேருக்காக புலம்பி மதிகெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானே என்று கதற ஆரம்பித்தார். சாதாரண மனிதன் அல்ல. அப்னேர் சவுல் ராஜாவுடைய சேனையின் அதிபதியாக இருந்தவர், ராணுவ தளபதியாக இருந்தவர். இவரை குறித்து வேதம் சொல்லும் போது மகாவீரன், பெரிய பிரபு, பெரிய மனுஷன் என்றெல்லாம் வர்ணிக்கிறது. எனக்கு அருமையான இந்த உலகத்தில் வாழ்ற வாழ்க்கையில நான் பெரிய அதிகாரியா இருக்கலாம், படித்த மேதியா இருக்கலாம், பெரிய பண்டிதர்களாக இருக்கலாம், பிரபுக்களாக இருக்கலாம், ராஜாக்களாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு அருமையான இந்த உலகத்தில் வாழ்ற வாழ்க்கை தான் இந்த முடிவுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க போறது. அப்னேருடைய வாழ்க்கையை குறித்து தாவீது சொல்லும்போது என்ன சொல்றான்னா, மதி கெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானே. அப்படியா இருந்தால் மரணத்தில் 2 விதமான மரணம் இருக்க வேண்டும். ஒன்று புத்திசாலித்தனமான மரணம், அடுத்தது மதிகெட்ட மரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனென்று சொன்னால் தாவீதை சந்திக்கும்படி அப்னேர் தாவீது இருக்கிற எப்ரோன் பட்டணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். எப்ரோன் சொன்னா அடைக்கல பட்டணம். அந்த பட்டணத்துக்கு யார் போய்விட்டாருன்னு சொன்னால் அதுக்கு பிறகு எந்த கொலைகாரனா இருந்தாலும், எப்படியான தண்டனைக்குரியவனா இருந்தாலும் அந்த அடைக்கப்பட்டதுக்குள்ள போய்விட்டால் யாரும் அவரை தொட முடியாது. அது அவ்வளவு பாதுகாப்பான அரணான இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படியே தாவீதை சந்திக்க போய் கொண்டிருக்கிறான். எப்ரோனுடைய ஒளிமுக வாசலையிலே அங்கே காத்து கொண்டிருக்கிறான் தாவீதுடைய ராணுவ தளபதியாகிய யோவாப் வந்து தன்னுடைய சகோதரனாகிய ஆசேயரை அப்னேர் கொன்றது நிமித்தம் பழி வாங்கும்படி எத்தனித்துக் கொண்டிருந்தவன். எதுக்காக அப்னேர் வந்து யோவாபுடைய சகோதரன் வேதம் சொல்லுறது. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொலைக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொலைக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாததாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் கருத்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் கருத்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதிய வார்த்தை நிறைவேறும்படி மரணமே கூறங்கே, பாதாளமே ஜெயங்கே என்று முழங்கத்தக்கதாய் கர்த்தருடைய நாமம் விளங்கும். மரணத்துக்கு